திரு ரகு, அமித்ஷா கணக்கில் திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலாவை என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ற நோக்கமா, அதிமுக கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ற நோக்கம்? அதுக்கு வரத்துக்கு முன்னாடி கார்த்திகேயன், இபிஎஸ்க்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து திமுகவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிற சப்ஜெக்டை விவாத பொருளாக்குறது. ஏன்னா 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து திமுகவுக்கு பயங்கரமாக உதவி இருக்கிறாங்க. RN ரவி ஒன்று, அடுத்தது அண்ணாமலை. எப்பெல்லாம் காத்திரமா திமுகவை கேள்வி கேட்கணுமோ அப்போல்லாம் ஏதாவது பேசி கொஞ்சம் டைவர்ஷன் டாக்டிக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தகராறும் திமுக நிறைய உதவி இருக்கு. இந்த ஒரு 4 வருஷமா நிறைய நம்ம டிபேட் பண்ணியிருக்கோம். இப்போ அமித்ஷா வந்து தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அதற்கான ஒரு அந்த என்ன ஆகுங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருக்கு. நாங்கள் இன்னொரு கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம், அது உட்கட்சி விவகாரம்னு சொன்னவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செங்கோட்டையனை பார்த்துருக்காங்க. அது என்ன, அது எதை காமிக்குது? இந்த மிஸ்சீஃபை வந்து தொடர்ந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தலைமையோட பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு அது அந்த கட்சி தலைவர் ஒருத்தரை பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்? இல்லை, அதெல்லாம் செட்டில் டவுன் ஆன பிறகு கூட கூட்டணி தொடர்பான இறுதி நிலைப்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒரு பார்கெனிங் சிப்பா பயன்படுத்துறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து இவங்க அது அவங்களுடைய கட்சி விவகாரம்னு சொல்றாங்க. அது எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்க? நீங்க இப்போ வந்து தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு ஐடென்டிட்டி என்னங்க? இபிஎஸ் எதிர்ப்பு அதுதான். திமுக எங்களுக்கு தீய சக்தி எதிர்ப்பும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களோட கரண்ட் ஐடென்டிட்டி இந்த ஏடிஎம்கே ஒன்றுபடுவதற்கு இவர் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறாரு. திமுக இருக்கிறத விட அதிகமா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது பிரஸ் கான்ஃபரன்சஸ்லாம் இபிஎஸ் பத்தி தான். ஆமா, இப்போ நீங்க அவரை என்டிஏ கோட்டால அவரை உள்ள இறக்குனாலும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் எப்படி இவங்க முழு மனசோட ஒர்க் பண்ணுவாங்க? ஏடிஎம்கே நாளைக்கு ஜெயிச்சு வந்துட்டா பிரச்சனைன்னு தானே. தினகரனுடைய நோக்கம் விரைவில் நிறைவேறும்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. அவரே காத்து போன பலூன் மாதிரி இருக்கிறாரு. மாநில தலைவர்ல இருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு சென்ட்ரல்ல. அதுவும் 10-11 ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி போறாங்க. அவர் தனியாவா போறாரு? அவருக்கு அவருடைய பொசிஷனே எல்லாரும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் நெக்ஸ்ட் ஃபார் அண்ணாமலைன்னு கேட்கும்போது அவருடைய நோக்க நிறைவேறுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? அவர் ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காரா? இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காரா? இன்னொரு டென்யூர் அவருக்கு கிடைச்சிருக்கா? அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலையை வந்து ஐபிஎஸ்ல இருந்து இங்கே கொண்டு வந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும்னா அட்லீஸ்ட் 2026 வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணியிருக்கணும். இபிஎஸ்ஏ அண்ணாமலை தொடர்ந்தா நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாரு. அப்பவே வந்து அவங்க அண்ணாமலையை எடுத்திருக்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? ஏன்னா இது வந்து நீங்க இன்னொரு டென்யூர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதெல்லாம் இல்லையே, ரூல்லாம் இல்லையே. இல்ல, திரு அண்ணாமலைய கட்சி பொறுப்புல இருந்து மாற்றுவதன் மூலமாக திரு இபிஎஸ் கை ஓங்கி இருக்கிறதா தெரியவே இல்ல. எனக்கு இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய பிம்பம் வந்து இந்த கூட்டணி அமைச்ச உடனே இபிஎஸ் உடைய ஆளுமை அப்படி இப்படின்லாம் ஏடிஎம்கே வந்து இதெல்லாம் போஸ்ட்லாம் போடுறாங்க. எனக்கு அப்படிலாம் தோணல. இவங்க அதாவது டாமினன்ட் பார்ட்னர் இன் தமிழ்நாடு கூட்டணியை லீட் பண்ண போறது ஏடிஎம்கே. அவங்க பேசவே இல்லை இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. கட்சியின் மாநில தலைவரை மாத்துறதுங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அதை மாத்த வச்சிருக்காருல அது அவர் கிளைம் பண்ணலையே. அவர் கண்டிஷன் சொன்னாரா? சொல்லலையே. அவர் அண்ணாமலை வந்து நீங்க நோட்டா கட்சி எங்களால தோத்தீங்கலாம் சொன்னீங்க, இப்ப எங்களோட கூட்டணி வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு சொன்னும் போது இவர்கிட்ட போய் கேட்கும்போது இபிஎஸ் கிட்ட அவர் எங்க கட்சி பேரை சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கூட அவர் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணல. இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் எழுது. 2024 எதுக்காக தனியா நின்னீங்க? பல இடங்களை வீக் கேண்டிடேட் போட்டீங்க. இப்ப நீங்க வந்து மதுரையில வந்து பிஜேபிக்கு பின்னாடி போனீங்க, அங்க நின்ன கேண்டிடேட் பேர் என்ன? ராமநாதபுரத்துல நின்ன கேண்டிடேட் பேர் என்ன? கோயம்புத்தூர்ல அவ்வளவு பேசுனீங்களா? அங்க எந்த இடத்துக்கு வந்தீங்க? ஏடிஎம்கே சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா? இப்போ வாங்கின வாக்குகளையே 2024 வாங்கின வாக்குகளையே பயன்படுத்தி அதிக தொகுதிகளை பிஜேபி கேட்கலாம் இல்லையா? நாங்க இத்தனை சதவீதம் வாங்கணும், அத்தனை சதவீதம் வாங்கணும்னு. நீங்க அந்த 2024 பார்லிமெண்டரி எலெக்ஷன் ஏன் சீரியஸா எடுத்துக்கல? அப்போ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா தொடர்பான நிலைப்பாட இபிஎஸ் எடுக்க முடியாது, முடிவு செய்ய முடியாது. பாஜக தான் முடிவு செய்யும். பொருந்தா கூட்டணியா தானே இருக்கும் கார்த்திகேயன். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப நாங்க எங்க கோட்டால உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா ஏடிஎம்கே காரங்க முழு மனசோட ஒர்க் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க தலைவர் சொல்றது தான் உங்களுக்கு முக்கியம். அவங்க சேர்க்கவே மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு எப்படி ஜெயிக்க வைக்கணும்? பொது எதிரி திமுகனா எல்லாரும் 4 வருஷமா 5 வருஷமா பேசிட்டு இருந்ததெல்லாம் மறந்துடுவாங்களா? அதுல ஒரு லாஜிக்கே இல்லையே. இப்போ எப்படி வந்து அவங்களுக்கு வேலை செய்வாங்க? அல்லது அதிமுக பாஜக கூட்டணி குறித்தே கேள்வி எழுப்புறீங்க. இவங்களோட இன்டகிரேஷன் எப்படி வந்து சீம்லெஸ்ஸா இருக்கும்னு நான் கேட்கிறேன். அதாவது அமித்ஷா 2021 சொல்லியும் தினகரன் சசிகலாவை சேர்க்கல,
இப்ப வந்து அப்ப ஓபிஎஸ் இருந்தாரு, இப்ப அவரையும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க எங்க கோட்டால இடம் கொடுத்துக்கிறோம்னு சொன்னா அது என்ன யூஸ் கொடுக்க போகுதுன்றனா அது வந்து பொருந்தாத ஒரு அலையன்ஸா தானே இருக்கும். ஆனா நம்பி வந்த ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் பாஜகனால கைவிட முடியாது இல்லையா? அவங்க ஆனா இப்போ இவர் இபிஎஸ் தான் லீடர்னு சொல்லிட்டாங்க இந்த அலையன்ஸுக்கு. அப்படின்னு இருக்கிற போது அவங்களுக்கு என்ன வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போ இவர் டிடிவியும் ஓபிஎஸ் என்ன கேட்க முடியும்? இப்போ அவங்க இவரு தலைமை இல்ல, நீங்க தமிழ்நாட்டில் நீங்க தலைமை நான் சொல்ல முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அங்க இருக்கிறாங்க. இவர் ரொம்ப கிளியரா அடமெண்டா சொல்லிட்டாருங்க போது அமித்ஷா எத்தனை முறை சொன்னாலும் இவங்களை சேர்க்க முடியாதுன்னு தீர்க்கமா இருந்ததுக்கு அப்புறம் தொண்டர்கள் எப்படி அவங்க ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணுவாங்க அவங்க நிக்கிற தொகுதிகளில். அப்புறம் அமமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதிகளில் ஏரியால அல்லது பன்னீர்செல்வத்துக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை இருந்தா கூட அவர் வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் ஆனவருக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த கசப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கிங்கிறதே நம்ம வந்து கொஞ்சம் கேள்வி கேட்கணும். ஏன்னா டிஎம்கேவும் முக்குளத்தோரை டார்கெட் பண்றாங்கல்ல. இப்போ வந்து ஒரு முக்கிய தேவருக்கு நாங்கள் ஒரு மணிமண்டபம்னு சொல்றாங்க. அவங்க கட்சியிலேயே வந்து முக்கியமான பொறுப்புகள்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஷார்பன் ஆனது ஜெயலலிதா அப்படியே முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகளை அதிமுக அறுவடை பண்ணிடும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடும் இல்லை. ஆனா சசிகலாவை டிடிவியை ஓபிஎஸ்ஸை ஒதுக்கி வச்சதன் மூலமா நடந்த சேதாரத்தின் அளவை குறைக்க முடியும் இல்லையா உள்ள கொண்டு வர்றதன் மூலமா? அது இப்ப நயினார் நாகேந்திரனை வந்து ஸ்டேட் பிரசிடென்டா பிஜேபி பிரசிடென்டா கொண்டு வந்து கூட ஆஃப்செட் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். அது ஒரு கால்குலேஷன் தானே. ரெண்டு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட்டும் ஏடிஎம்கேயோட ஜெனரல் செக்ரட்டரி ஒரே காஸ்டா இல்லாம இருக்கிறது அது காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற நோக்கில தான் அது ஒரு கால்குலேஷன் தானே. நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தது அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர் இல்லை. அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தா கூட இப்ப டிடிவி பன்னீர்செல்வம் அளவுக்கு அவருக்கு வந்து அந்த சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்றவரா இல்ல. ஸ்டில் இட் வுட் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் ஏடிஎம்கேக்கு இருக்கு. அதிருப்தியின் அளவை வந்து குறைக்கிறதுக்கு வேணா அது பயன்படும். ஆனா எனக்கு வந்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு முதல்ல எடுக்கணும். எடுத்து என்ன பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, மற்ற சமூகமே இல்லையா இங்க தமிழ்நாட்டில்? அல்லது வந்து நம்ம ஒரு முன்னேறின மாநிலம் இதே வெறும் இந்த சாதி கணக்கு வச்சே நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்க வந்து அந்த 10.5% வன்னியர் கொடுக்கும்போது இவங்க மட்டுமே அதிருப்தி அடைஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. முக்குளத்தூர்ல ஒரு செக்ஷன், மற்ற கம்யூனிட்டியில் யார் 100 காஸ்ட் இருக்காங்க, இன்னும் எளிய அல்லது வந்து வாய்ஸ் இல்லாத காஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பாதிப்பு இல்லையா? அந்த நியூமரிக்கலி டாமினண்டா இருக்கிற காஸ்ட்டை பத்தி மட்டுமே பேசணுமா அல்லது அப்படிதான் மக்களும் ஓட்டு போடுறாங்க? என்னன்னா கன்சாலிடேட்டடா இருக்கிறதுனால முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகளுடைய இம்பாக்ட் அதிகம். அவங்களுக்கு மற்றவங்க உதிரியா இருக்கிறதுனால அதிருப்தி இருந்திருக்கலாம். ஒரு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல அவங்க ரொம்ப வலுவா இருக்கிறதுனால அதனுடைய இம்பாக்ட் இதையும் நீங்க பார்க்கணும். ஏடிஎம்கேல வந்து 2021 முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் யாருமே தோக்கல. அது நீங்க ஓஎஸ் மணியன், காமராஜ், அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர், தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தோக்கவே இல்லை, எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. அப்ப இப்ப அவங்களோட கட்சியிலையும் அதை கால்குலேட் பண்ணி இது கொடுப்பாங்க இல்லையா? இது வந்து நீங்க முக்குளத்தூர் சமுதாயம்னா உடனே சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் மட்டும் கிடையாது. மக்கள் வந்து யார் திமுக அன்சீட் பண்ண போறாங்கிறத பார்த்தா ஓட்டு போடுவாங்க. எங்க கட்சியிலையும் இப்ப ஆர்பி உதயகுமார் நிறைய பேருக்கு வந்து நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். அது உங்களுடைய ஓட் பேங்க் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியாதுன்னு ஏடிஎம்கே கனெக்ட் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நயினார் நாகேந்திரனுடைய எலிவேஷன் இஸ் ஆல்சோ ஒரு கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கான.